அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 2024ல் வெளிவந்திருக்கும் மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படிங்கிற மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த படத்தை சிதம்பரம் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்காரு. இது ஒரு திகிலூட்டக்கூடிய உண்மை சம்பவத்தை அப்படியே தழுவி எடுக்கப்பட்ட படம். கொச்சியில் 2006ஆம் வருடம் நடுத்தர மற்றும் ஏழை இளைஞர்கள் சிலர் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை போன்று ஒரு ஆர்ட் கிளப்பை நடத்திக்கிட்டு வராங்க. அதில் உள்ள இளைஞர்கள் துருதுருன்னு உழைப்பாளிகளாக இருந்தாங்க. டான்ஸு மற்றும் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வர். அவர்களுக்குள் சண்டையும் அவ்வப்போது வருவதுண்டு. பெரும்பாலான இந்த இளைஞர்கள் ஃபேக்டரி மற்றும் பட்டறைகளில் வேலை செய்து வந்தனர். 10க்கும் மேற்பட்ட இந்த இளைஞர்கள் தங்களின் கடினமான உழைப்புக்கு நடுவில் டூருக்கு போக ஆசைப்படுகின்றனர். முதலில் கோவா போகலாம் என்று யோசித்தனர். பண பற்றாக்குறையினால் தமிழகத்தில் உள்ள கொடைக்கானலுக்கு செல்ல முடிவெடுத்தனர். கடைசியாக 10 பேர் கூடி ஒரு காரை பேசிக்கொண்டு செல்வதாக இருந்தது. அந்த 10 பேரில் வயதில் மூத்தவராக இருப்பவர்தான் குட்டன் என்பவர். குட்டனுக்கு கல்யாணத்துக்கு சரியான பொண்ணு அமையாமல் திருமணம் தள்ளி போய்கிட்டே வருது. 9 பேர் சேர்ந்து விட்டனர் டூருக்கு போக. வேறு ஒருவரும் உடன் வரலாம் என்ற நிலையில் கடைசி நேரத்தில்தான் குட்டன் தன் நண்பனான சுபாஷை சென்று அழைக்கிறார். சுபாஷுக்கு அப்பா இல்லை, அம்மாவும் தம்பியும் மட்டும்தான். மிக ஏழ்மையான குடும்பம். சுபாஷுக்கு சரியான வேலையும் இல்லை. குட்டன் தன் கை காசை போட்டு சுபாஷை தன்னுடன் அழைத்து வருகிறான் டூருக்கு. இப்போது 10 பேர் கொண்ட அந்த குழுவானது கொடைக்கானலுக்கு அந்த சிகப்பு நிற பெரிய காரில் குதூகலமாக பயணப்படுகின்றனர் அனைவரும். இந்த 10 பேரும் சிறுவயதிலிருந்து நண்பர்கள். இதில் சுபாஷ் சிறுவயதிலிருந்தே சற்று பயந்த சுபாவம் உடையவன். தனிமையை கண்டு பயந்து அலறுவான் அவன். சில்லென்ற கொடைக்கானலை வந்தடைந்தனர். பயண களைப்பின்றி ஆளுக்கொரு பக்கமாய் துள்ளி குதித்து ஓடுகின்றனர். இயற்கையை ரசித்தபடி அந்த இளைஞர்களின் கூட்டம் தங்களிடம் இருந்த கேமராவில் போட்டோக்களை எடுத்து தள்ளினர். குதிரை ஏற்றம், ஃப்ளவர் ஷோ, படகு சவாரி, வகை வகையான தெருவோர சிற்றுண்டி என்று சந்தோஷமாக திரிந்தனர். அவர்களுக்குள் நக்கல், நையாண்டி, சண்டை எல்லாமே இருந்தது. மதுக்கடையில் அடித்து பிடித்து மது பாட்டில்களை வாங்கி கொண்டு போய் ஒரு அறை எடுத்து தங்குகின்றனர். மதுவை இரவு குடித்தனர் அனைவரும். காலையில் எழுந்து கொடைக்கானலில் உள்ள நடிகர் கமலஹாசன் அவர்கள் நடித்த குணா படத்தில் காண்பிக்கப்பட்ட அந்த குகையை சென்று பார்க்க ஆவலாக அனைவரும் புறப்பட்டனர். சிலர் மீதமிருந்த அந்த மதுவை அப்போதும் குடித்து காலி செய்துவிட்டு ரூமை காலி செய்து கொண்டு காருக்குள் ஏறினர். மரங்களின் மீது ஏறி ராட்சச மரங்களின் வேர்களின் மீது அமர்ந்தபடி என்று போட்டோக்களை மீண்டும் எடுத்தனர். ஆறுமுகம் என்ற ஒரு கடைக்காரரிடம் உணவு வாங்கி சாப்பிட்டனர். குணா குகையை பார்த்துவிட்டு திரும்பும்போது அவரின் கடையிலேயே மீண்டும் இரவு உணவு சாப்பிட வருவதாக சொல்லிவிட்டு சென்றனர் அனைவரும். குணா குகையை பூட்டப்பட்ட அந்த பெரிய கேட்டின் மீது ஏறி நின்றபடியே குரங்குகளைப் போல துள்ளி குதித்தபடி கீழே நோட்டமிட்டனர். பின்னர் நண்பர்கள் அனைவரும் குணா குகைக்குள் சென்று பார்க்க ஆசைப்பட்டனர். தடை செய்யப்பட்ட அந்த குணா குகைக்குள் அருகில் இருந்த அந்த சிறு சந்து போன்ற வழியாக சென்று அங்கிருந்த மற்றுமொரு கேட்டையும் ஏறி தாண்டி குணா குகைக்குள் நடந்து சென்றனர் அந்த இளைஞர்கள். அது மாலை நேரமாக இருந்தது. ரசித்தபடி பாட்டு பாடியபடியே உள்ளே சென்றனர். சுபாஷ் குளிருக்காக தனது நண்பன் குட்டனிடம் மேல்கோட்டை வாங்கி போட்டுக்கொண்டான். குகையானது பாறைகளோடு வளைந்து நெளிந்து சென்றது. ஆள் அரவமே இல்லை. அப்போது அங்கிருந்த ஒரு பெரிய பாறாங்கல் சுவற்றில் யாரோ சிலர் தங்களின் பெயர்களை முன்பு வந்தபோது கிறுக்கி எழுதியிருந்தனர். அங்கே ஒரு மஞ்சள் நிற சிறிய பெயிண்ட் பாட்டிலும் கிடந்தது குப்பையில். அதை எடுத்து மிஞ்சி இருந்த அந்த மஞ்சள் பெயிண்டை வைத்து இந்த இளைஞர்கள் தாங்களும் இந்த குகைக்குள் வந்து போனதற்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும் என்று மேலே ஏறி தங்களின் குரூப்பின் பெயரான மஞ்சுமெல் பாய்ஸ் என்று வயதில் மூத்தவனான குட்டன் தான் பொறுமையாக எழுதுகிறார். அப்போது இவர்களை நோக்கி நடந்து வந்த சுபாஷ் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறான். மேலும் 2006ன்னு சேர்த்து எழுதுங்க என்று சொல்லியபடியே சுபாஷ் குட்டனை நோக்கி நடந்து வந்தான். நடந்து வந்தவன் கீழே இருந்த
ஒரு ஆள் மட்டும் நுழையக்கூடிய அளவிலான அந்த கிடுகிடு பள்ளத்தில் எதிர்பாராத விதமாக விழுந்து விட்டான். இதுவரை அளக்க முடியாத ஆயிரக்கணக்கான அடி ஆழமுள்ள அந்த பள்ளத்தின் அந்த சிறிய துவாரத்தில் விழுந்த சுபாஷ் பாறைகளின் இடுக்கில் கீழே சரசரவென்று விழுந்து 120 அடிக்கு கீழே இருந்த ஒரு பாறையின் மீது விழுந்து உயிர் பிழைத்திருந்தாலும் கை கால்கள் எல்லாம் அடிபட்டு உடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். பிறகு மயங்கிவிட்டான் அவன். இங்கே நண்பன் சுபாஷ் விழுந்தவுடன் இளைஞர்கள் அனைவரும் ஸ்தம்பித்து போய்விட்டனர். அதிர்ச்சியில் உறைந்துதான் போயினர். அந்த சிறிய துவாரத்தினுள் தலையை விட்டு சுபாஷ் சுபாஷ் என்று கத்தியபடியே இருந்தனர். அங்கே இருட்டை தவிர அங்கிருந்து எந்தவித சத்தமும் கேட்கவில்லை, எதுவும் தெரியவும் இல்லை. வரும்போது பார்த்த அந்த ஊர்க்காரரான கடைக்காரர் ஆறுமுகத்திடம் ஓடி சென்று நடந்ததைச் சொல்லி அவரை காப்பாற்றும்படி அழைத்து வந்தனர். ஆறுமுகமும் அவருக்கு அருகில் இருந்தவர்களும் பயந்தே போயினர். தடை செய்யப்பட்ட அந்த அபாயகரமான பகுதிக்கு ஏன்பா நீங்கள்லாம் போனீங்க? உங்கள் நண்பனை எங்களால் இல்லை, யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த பள்ளத்தை டெவில்ஸ் கிச்சன்னு அந்த காலத்திலேயே வெள்ளைக்காரங்களே அழைச்சாங்க. காரணம் 17 பேருக்கு மேலே இதுவரை அதில் விழுந்து இறந்து போயிருக்காங்க. யாரையும் காப்பாற்ற முடியலை. காரணம் யாராலையும் உள்ளே போக முடியலை அப்படின்னு கடைக்காரர், உள்ளூர்வாசிகள் என அனைவரும் பயமுறுத்தினர். அனைவரும் அப்பகுதிக்கு வந்து கேட்டின் மீது ஏறி உள்ளுக்குள் குணா குகைக்குள் வந்தனர். சுபாஷின் நண்பர்கள் அங்கே அழுதபடி குகையின் பக்கத்தில் சிலர் அமர்ந்திருக்க, சில நண்பர்கள் ஓடி சென்று உடன் வந்த கார் டிரைவரை அழைத்து கொண்டு காரில் சென்று போலீஸ் ஸ்டேஷனில் நடந்ததை கூறி அழுகின்றனர். அங்கிருந்த இன்ஸ்பெக்டரோ இந்த இளைஞர்களை சரமாரியாக அடிக்கிறார். ஏண்டா இப்படியெல்லாம் செய்கிறீங்க என்றார் வெறுப்போடு. பிறகு நீங்களே அவனை கொன்னுட்டு குழிக்குள்ளே தள்ளிட்டீங்களா என்றும் கேட்டு மேலும் அடிக்கிறார். ஒரு வழியாக இளைஞர்கள் சொல்வது உண்மை என்று தெரிந்ததும் போலீசார் உடன் வருகின்றனர். மழை வேறு கொட்ட ஆரம்பித்து விட்டது. குருட்டுத்தனமான தைரியத்தில் இப்படிப்பட்ட இளைஞர்கள் செய்யும் சில செயல்கள் போலீசாரை எரிச்சலூட்டியது. சுபாஷை காப்பாற்றுவது கடினம், அவன் இந்நேரம் செத்திருப்பான் என்றார் அந்த போலீஸ்காரர் உடன் வந்தவர். மாலை மங்கி இரவு தொடங்கிவிட்டது. மழை அதிகமாக பொழிய தொடங்கிவிட்டது. குழிக்குள் மழை ஆறாக ஓடியது. பிறகு மழை நின்றவுடன் நண்பர்கள் குழிக்குள் தலையை விட்டு சுபாஷ் சுபாஷ் என்று மீண்டும் கத்தியபடியே இருந்தனர். அப்போது சற்று மயக்கம் தெளிந்த சுபாஷ் உள்ளிருந்து ஏதோ புரியாதபடியாக கத்தினான். அவனது குரலை கேட்டவுடன் போலீஸுக்கும் புரிந்து போனது சுபாஷ் உயிருடன் தான் இருக்கிறான் என்று. ஃபயர் என்ஜின் வரவழைக்கப்பட்டது. பாதுகாப்பு உபகரணங்களுடன் தீயணைப்பு படை வீரர்களே உள்ளே சென்று பார்க்க பயந்து போனர். இதுவரை யாருமே செல்லாத குகை குழி அது என்பதனால் வீரர்களும் தயங்கினர். அப்போது நண்பனுக்காக அவனை காப்பாற்ற கயிற்றை கட்டிக்கொண்டு உயிரையும் பணயம் வைத்து உள்ளே இறங்கினார் இளைஞர்களுடன் வந்த குட்டன். பாறைகளில் இடித்து கொண்டு அடிகள் பட்டாலும் தன்னம்பிக்கையுடன் குட்டன் உள்ளே இறங்கி 120 அடிக்கும் கீழே அந்த கும் இருட்டில் கை கால்கள் உடைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த நண்பன் சுபாஷை பார்த்தவுடன் தான் குட்டனுக்கு நிம்மதி ஏற்பட்டது. எப்போதும் அந்த பள்ளத்தில் ஆக்சிஜன் அளவு மிக குறைவாக இருக்குமாம். இப்போது மழை நீர் உள்ளே சென்ற காரணத்தினால் ஆக்சிஜன் சற்று அளவு கூடியிருந்ததாம். நண்பன் சுபாஷை தான் கொண்டு வந்த கயிற்றால் கட்டி அவனை தன்னுடன் இருக்க கட்டி கொண்டான் குட்டன். நண்பனை காப்பாற்றிவிட வேண்டுமென்று பெருமூச்சு விட்டான் குட்டன். கயிற்றை மேலே இழுக்கும்படி கத்தினான் குட்டன். தீயணைப்பு வீரர்களும் உடன் வந்த இளைஞர்களும் ஒன்று கூடி இழுத்தனர். ஒரு வழியாக மேலே வந்தனர் குட்டனும் சுபாஷும். உடனே சுபாஷ் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு நல்லபடியாக காப்பாற்றப்பட்டான். சுபாஷின் அம்மா தன் மகனை காப்பாற்றிய குட்டனுக்கு கண்ணீருடன் நன்றி சொன்னார். ஓடுகிற பாம்பை மிதிக்கும் வயது என்று இளைஞர்களை சொல்வதுண்டு. அவர்களிடம் முரட்டுத்தனமும் துடுக்குத்தனமும் இருந்தாலும் பல நேரங்களில் இதுபோன்ற ஆபத்துகளில் தங்களின் உயிரையும் பணயம் வைத்து பல உயிர்களை காப்பாற்றுவது இப்படிப்பட்ட இளைஞர்களே. அவர்களின் இதுபோன்ற தன்னலமற்ற தொண்டு மற்றும் உதவிதான் பல உயிர்களை எக்காலத்திலும் காப்பாற்றி வருகிறது. நன்றி.